10,000 போன் யாருக்கு வாங்கி கொடுப்ப நீ வச்சுக்கிறியா? கேமரா மாடல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. போன வருஷம் ஆப்பிள், இந்த வருஷம் சாம்சங். உள்ள கேமராவே இல்ல. நல்லா போகுதுடா உங்க டீலிங். லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுங்க. கில்பில் என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. அதாவது நண்பர்களே, 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு போன் வாங்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற எல்லா பிராண்ட்லயுமே போன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு சில பிராண்ட்ல மட்டும்தான் இந்த 10,000 ரூபாய்க்குள்ள போன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப வருஷமா கண்டினியூவா லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போனு போன் இல்ல, பிராண்டே இவங்க பல ஜெனரேஷனா, நானும் ஒரு 4-5 ஜெனரேஷனா பாக்குறேன். இந்த ஹாட் சீரிஸ் வந்து இந்த 10,000 அப்படின்ற பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த லோயர் எண்ட் சொல்றேன், பேஸ் வேரியன்ட் வந்து அப்படியே வச்சிருவானுங்க. இன்னைக்கு வரையுமே அந்த ஹாட் சீரிஸ் வந்து 10,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வரது அப்படின்றது வெரி குட் திங். அதே மாதிரி தான் இன்னைக்கு இன்ஃபினிக்ஸோட ஹாட் 50 5G அது கிடைச்சிருக்கு. அன்பாக்ஸ் பண்ணதே பண்ண போறோம். இங்க பாத்தீங்களா, தலைகீழ இருக்கு. பாக்ஸ் இப்படி இருக்கு, இங்கிட்டு தலைகீழ. பேக்கேஜ் அப்படி வேற யாரு? நான் தான் ஆல்ரெடி எடுத்து பிரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு திருப்பி பேக் பண்ணா இப்படிதான் இருக்கும் லட்சணம். இருங்க, நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதுல நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். பாக்ஸ் டிசைனை மாத்திட்டான் பாத்தியா? பச்சையை நல்லா பச்சையாக்கிட்டான். இங்க பாத்தியா இந்த கேமரா மாடல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? தெரிஞ்சுனா சொல்லுங்கப்பா. ஆமா. சோ முன்னாடி என்ன போட்டிருக்கானா 5 வருஷத்துக்கான ஸ்மூத்னஸ் இருக்குமா, 16 GB இருக்குமா, 8+8. அதே மாதிரி 5 வருஷத்துக்கான ஸ்மூத்னஸ் என்ன ப்ராசஸர் தெரியுமா? என்ன ப்ராசஸர்? அங்க போட்டிருக்காங்க. டைமென்சிட்டி 6300 தான் இருக்கான். இத வச்சுக்கிட்டு 5 வருஷம். 5 வருஷம் பாப்போம். ஆனா எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமாயா? இன்ஃபினிக்ஸோட இல்ல ஐயா அதெல்லாம் பின்னாடி என்கிட்ட ஸ்கிரிப்ட் பேப்பரை மொத்தமா கொடுத்துறேன், எங்கேயும் வச்சுப்பா, இதை பார்த்துட்டு அப்பப்பா பேசிக்கலாம் ஜாலியா. அதே மாதிரி தான் இந்த ஃபோன் மேட்டர் தான். இதுல சில பேர் இப்ப நீங்க ஃபோன் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்கீங்க. நான் இன்னும் பார்க்கல. பாத்தீங்களா நொறுக்கிட்டானா? செமையா இருக்குங்க. ஏங்க சத்தியமா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு மாடல் எதிர்பார்க்கல. கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறான்டா கொய்யால. இல்லையா, அவன் வந்து இந்த டூயல் டோன்லாம் அந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ல கொடுத்து லாஸ்ட் டைம் வந்து ஐபோன் மாதிரிலாம் விட்டுக்கிட்டு. ஆமா, எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு சாம்சங் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, சாம்சங் தான். ஏன்னா அடுத்த வருஷத்துல இதான் வந்து ட்ரெண்ட் ஆக போகுது. S25 சீரிஸ் இருக்குல்ல, ஆமா, அதுல இந்த மாதிரி தான் வரப்போகுது. போன வருஷம் ஆப்பிள், இந்த வருஷம் சாம்சங். வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். இப்ப அவ்வளவுதான். மொத்தமா 4 கலர் வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து வீகன்ல தரான். இங்க பாத்தீங்களா ஆன்ல இருக்கும் போன். ஏன்னா எடுத்தா செக் பண்ணலாம், காட்டக்கூடாது. அடுத்து இந்த 10,000 ரூபாய்க்குள்ள 18 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் மறக்காம கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த டெம்பர் கிளாஸ் கேசியா இல்லைங்கயா, டிபிஓ கேஸ் இல்லைங்க, டெம்பர் கிளாஸ் கொடுப்பாங்க. ஒட்டிக்கிட்டி கொடுத்துட்டாங்களா? இல்ல நம்ம பேல எங்கயா போட்டுருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த டெம்பர் கிளாஸ் கொடுக்கறதுல போல ஒரு ஸ்கிரீன் கார்டை ஒட்டி கொடுத்துறாங்க. அதை கொடுக்க வச்சு மனசு வேணும். நகை இருக்கா? இங்க கொடுங்க. பேருக்கு தான் டெக் பாஸ். ஏன் ஸ்கிரீன் கார்டு வரைக்கும் தெரியாது, டெக் பாஸ்க்கு என்ன சம்பந்தம்? வரல. டெக் பாஸோட வேலை போனை உடைக்கிறது. புரிஞ்சுக்க இல்ல, டெஸ்டிங் டியூரபிலிட்டி டெஸ்ட். இப்படிதான் என்ன ஏதாவது கோர்த்து விட்டுறீங்க, நீ அந்த போனை உடைக்கிறவன் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த போனை பொறுத்தவரை 10,000 ரூபாய்க்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ணிருக்கேன். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷிங்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயா அதான் சொன்னேன்ல, நல்லா இருக்கு. ஆனா என்ன சாம்சங்க பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு? எனக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நீங்க அந்த பிரைசிங் தான் என்னால இன்னும் ஏத்துக்க முடியல. இல்ல 10K இவ்வளவு நல்லா இருக்கேங்க என்கிட்ட பின்னாடி பாக்க. பேசுறத பேசணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதோட நீ பாட்டிக்கணும். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. என்ன அந்த நம்மளுக்கு இந்த வீகன் லெதர் வந்துருந்துச்சுன்னா செக் பண்ணி இருந்திருக்கலாம். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா 1 2 3 கேமரா இருக்கா. இந்த 3 கேமரா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சொன்னா தானே தெரியும். சோனியோட IMX சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோனி IMX 582 இருக்கு இல்லையா, அந்த சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. பொதுவா வந்து இது இந்த பட்ஜெட்ல இப்பலாம் அதிகமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்றப்ப ஒரு அட்வான்டேஜ். அது போட்டோஸ்லாம் ஓரளவு நல்லா இருக்கும், லோ லைட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நம்ம போட்டோஸை பார்த்த வர பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகேவா? இங்க பாருங்க. என்னங்க வீடியோலாம் எடுத்திருக்காங்க. இது நல்லா இருக்கு. வீடியோ 2K30 நல்லா இருக்கா? இப்போ இதோ இன்னொரு ட்விஸ்ட் வைக்கவா? என்னது? மிச்சம் இந்த 2 கேமரா என்ன தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஒன்னு வந்து டெப்தா, ரெண்டாவது என்னன்னே தெரியல. ஒயிட் ஆங்கிள் மாதிரியும் இருக்கு, டெப்த் மாதிரியும் இருக்கு, கேமரா இல்லாத மாதிரி இருக்கு. கம்பெனிக்காரன் கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு. அவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா? யோ ஒரு கேமரா தான் இருக்கு, அது கேமராவே இல்ல. கேமரா இல்ல இல்ல, உள்ள கேமராவே இல்ல. இல்ல டிசைன் ரைட். அடுத்து வேற என்ன சொல்ல? அடுத்து பஞ்ச் சொல்ல செல்ஃபி 8 மெகா பிக்சல் செல்ஃபி பரவாயில்லாம இருந்துச்சு. போட்டோஸை பொறுத்தவரை எனக்கு என்னன்னா இந்த கேமரா மாடல மறைச்சிட்டு இப்படி சிங்கிள் கேமரா விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் கேமரால மாஸ் பண்ணிருக்கான்றது இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். இருக்கும். பட் என்னன்னா வெளியே போறப்ப 3 கேமரா வச்சிருக்காங்க, ஒரு காஸ்ட்லியான போன் போல அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த டிசைன் அந்த கேமராவும் கொடுத்தாங்க. ஏமாத்துறதுக்கு தான், வேற எதுக்கு? ஆமா, எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி தானே, வேற எதுவும் கிடையாது. அதே
மாதிரி இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த சிம் கார்டு ட்ரேவை கழட்டி பாத்தீங்கன்னா மெமரி கார்டு போட முடியும். ஆமா, உலக அதிசயம். அதை விட எவ்வளவு சப்போர்ட் இருக்கு அதை சொல்லு. அதான் 1 TB வரையும் மெமரி கார்டு போட்டுக்கலாமா? போனு 10,000, 1 TB ரேட் எவ்வளோ? 15,000. நல்லா போகுதுடா உங்க டீலிங். அதாவது அவ்வளவு தூரம் சப்போர்ட் இருக்குன்றாங்க. திடீர்னு வந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு, இல்ல இப்படியே நம்ம போய்க்கிறோம், அந்த பக்கம் போக வேணாம். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஒரு பேஸ் வேரியண்டா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜா 128 கொடுத்துட்டான். அது வந்து இந்த சும்மா EMMC அப்படிலாம் இப்பயும் ஓட்டாம UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM, RAM மட்டும் 2 வேரியன்ட், ஒரு 4GB ஒரு 8GB. பட் 4GB 8GB மாத்தறனாலும் இல்ல 8GB 16GB மாத்தறனாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு, மெமரி ஃபியூஷன் அப்படின்ற டெக்னாலஜி. கமிங் டு தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா, முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி 5 வருஷம் இந்த போனை யூஸ் பண்ணாலும் இந்த போன் அப்படியே ஃப்ளூயண்டா இருக்குன்றான். அதுக்கு வந்து ஏதோ சர்டிபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க, TUV ரெட்டின்லேண்ட் அப்படின்னு சில சர்டிபிகேஷன் வாங்கி நல்லா ஃப்ளூயண்டா இருக்கும்னா. ஆனா இங்க என்ன ட்விஸ்ட் வச்சானா, இதுல இருக்க SoC நம்ம என்னன்னு பார்த்தோம், Dimensity 6300. இத வந்து நம்ம ஆஃப் கோர்ஸ் இத வந்து ஒரு 10,000 12,000 15,000 சில போன்லாம் 20,000 ரூபாய்க்கு மேல கூட யூஸ் பண்றாங்க. அது என்ன போன் உங்களுக்கும் தெரியும். 10,000 ரூபாய் போன்ல கொண்டு வந்தது டீசன்ட் குட், ஓரளவு ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் பாத்தீங்கன்னா டீசென்ட்டா ஒரு 4 லட்சத்துக்கு மேல தான் வருது. ஆனா 5 வருஷம் வருமான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம 5 வருஷம்ன்றாங்க, என்ன கண்டிஷன்ல வருமா, நம்ம யூஸ் பண்ண முடியுமா? லேப் கண்டிஷன், அத சொல்லிருங்க முத என்கிட்ட. லேப் கண்டிஷன்ல டெஸ்ட் பண்ண வர 5 வருஷம் ஒர்க் ஆகுன்றாங்க. இது எல்லா பிராண்டும் இப்படி தான் பண்றாங்க. எண்ட் ஆஃப் தி டே 5 வருஷம் ஒரு 10,000 ரூபாய் போன் யூஸ் பண்ற ஆட்கள் சில பேர் இருக்கலாம், நிறைய பேர் கம்மி தான். இன்னொன்னு நம்ம அடிக்கிற ரப் அடிக்கலாம் 5 வருஷம்லாம் இதெல்லாம் தாங்காது. இது வந்து ஸ்டடிக்காக வாங்குறவங்க, ஆன்லைன் கிளாஸ்க்காக, இந்த மாதிரி செகண்டரி போனா சில பேர் யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க தான் வாங்குவாங்க. அது 5 வருஷம்ன்றதுனா கொஞ்சம் டூ மச் தான். சரி, எனக்கு என்னன்னா 5 வருஷம் ஸ்மூத்னஸ் இருக்குன்னு இருக்கானே, சாஃப்ட்வேர் அப்டேட்டை பத்தி என்ன சொல்லியிருக்கான்? 2 வருஷம் வந்து செக்யூரிட்டி பேட்ச் வருமா. OS வந்து OS தான், Android 14 மேல XOS 14 இருக்கு. அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்கிரேட் இல்லையா? 5 வருஷமா அதே OS தான். என்னையா சொல்ற? புரியலையே ஐயா. நீங்க வந்து அதெல்லாம் கேட்கப்படாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இன்னொரு மேட்டர் வந்து வச்சிருக்கேன். சாம்சங் AI, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், இந்த ஓப்போ AI, இந்த மாதிரி எல்லா போன்லயும் AI வருது இல்ல. இப்ப இன்ஃபினிக்ஸ் போன்லயும் AI இருக்கு. இன்ஃபினிக்ஸ் AI, ஆமா, இன்ஃபினிக்ஸ் AI என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல AI வால்பேப்பர் ஜெனரேட்னு ஒன்னு இருக்கு. நம்ம போன வீடியோலயே பார்த்துருந்துருப்போம். ஜஸ்ட் நீங்க வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வால்பேப்பர் ஜெனரேட். இது காமனா இப்ப எல்லா போன்லயும் பார்க்க முடியுது. 10,000 போன்ல குட். இத தவிர வந்து AI கேலரி இருக்கு, AI பேட்டரி ஆப்டிமைசேஷன் இருக்கு, AI ஸ்மார்ட் ஆப் சஜஷன் இருக்கு, AI கேமரா இருக்கு, AI சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ரைட். இதென்ன ஏன்றது பிள்ளைக்கு முன்னாடி போற இனிஷியல் மாதிரி எல்லாத்தையும் ஏன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, சும்மா கொடுத்தா வாங்க மாட்டீங்க, ஏன் கொடுத்தா வாங்குவீங்கல்ல. எல்லாம் ஒரு கண் துடைப்பு வித்தே தான், வேற என்ன பண்றது? கரெக்ட் தான் எல்லாமே. ஐயா, இது ஒரு கண் துடைப்புனா அது ஒரு கண் துடைப்பு, அவ்வளவுதான். ஐயா, இது என்ன உங்களுக்கு பிரமாதம்? இலவச இணைப்பா பாத்தீங்க அப்படின்னா உள்ள சில ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ், ப்ளோட்வேர் அதையும் கொடுப்போம். பாத்தீங்களா, என்ஜாய் பண்ணிக்கலாம். இருக்கு, அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அது வந்து அட்வான்டேஜ். ஏன்னா 10,000க்குள்ள நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. கரெக்ட். அதே மாதிரி இன்ஃபினிக்ஸ் விட பாத்தீங்க அப்படின்னா OSல முடிஞ்ச அளவு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வரான், ஸ்மூத் பண்ணிக்கிட்டே வரான். யூஸ் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருக்கு. அதர் தென் பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த செக்மெண்ட்ல நீங்க எங்க 5,000 4,500 to 5,000? ஐயா, இந்த செக்மெண்ட்ல எல்லா செக்மெண்ட்லயும் இப்போ ஒரே பேட்டரி தான். இது 6,000 இல்லையா? 5,000-மா? இந்த ஆளு வீடியோ கூட்டு வந்த மாதிரி நான் என்ன சொல்லணும், உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எல்லாம் கூட்டு வந்தா 5,000 4,000 நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, உட்காந்து நைட் ஷூட்டுக்கு செட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு உட்காந்துறதுக்கு வீடியோல வாடா, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. என்னத்துக்கு லாக் பண்ணி ஏன் காஸ்ட்லியா மாத்தீங்கன்னா இங்க பாரியா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி வந்திருக்கிறேன் அந்த ஆளு. ஐயா, எனக்கு விஷயம் தெரியும், இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸா கேட்கல உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப யோசிப்பீங்கல்ல, என்ன பேட்டரி கொடுத்துற போறாங்க, என்ன கொடுத்துற போறாங்க. 5,000 அவ்வளவுதான். 18 வாட் சார்ஜரும் பார்த்துட்டோம். அதுக்கு AI சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் வேற ஒன்னு கொடுத்து வச்சிருக்கேன். சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு முன்னாடி இன்சியல் போடுற மாதிரி ஏன் எல்லாத்துலயும் கொடுத்துட்டு இருக்கானே. அப்படித்தாங்க ஐயா, தான் சொல்லிட்டேன்ல, எல்லாமே செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான், வேற எதுவும் கிடையாது. பட் இது காமனா கொடுக்கறதா, இதுலயும் பெருசா வந்து குறை சொல்ல முடியல. இதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்ம பாக்குற டிஸ்ப்ளே, அதுல AI சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. சரியா? 6.7 இன்ச்ல டிஸ்ப்ளே. இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். HD+ தான், 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. அதாவது சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இந்த டிஸ்ப்ளேல என்னன்னா, இந்த பஞ்ச் ஹோல் இருக்கு இல்லையா, இது வந்து டைனமிக் ஐலாண்ட் மாதிரி வரும். வட்டம் கொடுக்கறது தான் அவன் ஏதோ புதுசா ஏதோ தூக்கிட்டு வந்த மாதிரி. சார்ஜ் போடும்போது, போன் வரும்போது, பாட்டு கேட்கும் போது அது யூஸ் ஆகும். ஃபேஸ் அன்லாக் பண்றப்ப விட்டுட்டானா ஒன்னே சொல்லிட்டாப்ல.
என்ன ப்ரொடெக்ஷன் இதுல? கேள்வி எல்லாம் கேட்டாதான் கேட்லாக் கொடுத்துக்குன்ற மாதிரி அவங்க எதுவும் சொல்லல. கிராச் ரெசிஸ்டன்ட் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அபிஷியலா இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு எதுவும் சொல்லல. டெக் பாஸ்க்கு இன்னைக்கு வேலை இல்லாம போயிருக்கு. ஏன் இல்ல உடைச்சு அந்த இது போடு. இருந்தாலும் போடுவேன்லடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப. சரி வேற என்ன நம்ம இதுல கவர் பண்ணல? கவர் பண்ணிரும். லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுங்க. கில்பில் என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அதை தவிர வந்து ஐயோ இந்த அக்காலாம் வருது, எந்த அக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அட பாருங்க, ப்ளூடூத் 5.4 இருக்கு, 3.5 mm ஜாக் இருக்கு, வைஃபை 5 தான் இருக்கு. மொத்தத்துல இந்த போனை பத்தி இதெல்லாம் தாண்டி கம்பெனிக்காரங்க என்ன பில்டப் பண்றாங்க அப்படின்னா, இந்த செக்மெண்ட்ல 5G போன்ல இதான் ஸ்லிம்மஸ்ட் 5G போனா. அதே மாதிரி இந்த செக்மெண்ட்ல 5G போன்ல 8GB 128GB இன்டர்னல் இருக்கிற போனும் இதானா. அதே மாதிரி இந்த செக்மெண்ட்ல 5G போன்ல மோஸ்ட் ரிலையபிள் போனும் இதானா. ஏன்னா 5 வருஷம் வரையும் நல்ல ஃப்ளூயன்சியா இருக்குன்றாங்க இல்லையா, அதனால இதெல்லாம் கேட்கறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா நீங்க சொல்றீங்களே இந்த 5G போன்ல ஸ்லிம்மஸ்ட் போனு, மெமரி, இதெல்லாம் எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுது. ஆனா அந்த 5 வருஷம்ன்றதுதான் எனக்கு இடிக்குது. அதான் எனக்கு என்ன ஒரு பஞ்சாயத்துனா 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 வருஷம் யார் யூஸ் பண்ண போறான்றது யார் யூஸ் பண்ண போறான்றதை தாண்டி அந்த ப்ராசஸர்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு OS அப்டேட்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி ஆப்டிமைஸ் ஆகணும், இது எல்லாமே இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, 10,000 ரூபாய்க்குள்ள போன் வாங்குறதெல்லாம் என்னன்னே தெரியாம வாங்க. 10,000க்குள்ள வாங்குறவன் விடியா, இதுக்கு நான் சொல்றான்ல, ப்ராமிஸ் பண்றான்ல, என்னத்தையாச்சும் தான் சொல்லுவேன், நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு இல்லையா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. சரி ஏதாவது அடிப்படி வரும், ஏதாவது புதுசா நடக்கும், அதன் மூலமா ஏதாவது ட்ரெண்ட் ஆயிடலாம்னு பார்த்தேன். என்ன நீங்க போங்க, நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. 10,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அறகுறையா விட்ட மாதிரி தாங்க எனக்கு தோணுது. சில விஷயங்களை நல்லா தான் பண்ணிருக்காங்க. கையில டிசைன், திக்னஸ், ஸ்லிம்னஸ், பேட்டரி, முக்கியமா ஸ்டோரேஜ், இதெல்லாம் வந்து ஓகேவா இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ அறகுறை ஃபீல் வந்து எனக்கு இருக்குங்க. உங்களுக்கு? எனக்கு வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் ஓகே, மத்தபடி கேமரா ஓரளவு நல்லா இருக்கு. இந்த OS அப்கிரேட் விஷயத்துல ஆப்டிமைசேஷன்ல ஏதாச்சும் நல்லா பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 10,000 ரூபாய் போன் யாருக்கு வாங்கி கொடுப்ப நீ வச்சுக்கிறியா? எங்க அம்மாக்கு, அப்பாக்கு. இப்ப நானே எங்க அம்மா அப்பா வீட்டுல பாட்டி யாராச்சும் அவங்க ரஃப்யூஸ்க்கு தான் வாங்கி கொடுப்போம். அவங்க செகண்டரி செகண்டரி அதுக்கு இது எவ்வளவு தாராளம். ஐ மீன் கேமரா ஃபீச்சரா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் தான் இருக்கட்டும், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபீச்சருக்கு எனக்கு தாராளமா தான் தோணுது. இது வந்து டிபெண்ட்ஸ். 10,000 ரூபாய்க்குள்ள இப்படி ஒரு போன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணுமா வேணாமான்றத நீங்க முடிவெடுத்துக்கங்க. ஓகேவா? போங்க, கலஞ்சு போங்க. விடுங்க, எப்படியும் அடுத்த ஒரு 2 வாரத்துல மறுபடியும் இதே மாதிரி ஒரே ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தான் வருவீங்க. அது 15,000 ரூபாய்க்குள்ள வருவேன். அப்படியா? ஹார்ட்டை வந்து நோட்டா மாத்திடுவேன். அந்த அவன் பெரியப்பா மையன் அப்படி வந்துருவேன். நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே.